ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் MDAW ப்ராஜெக்ட், மெம்பர் டிஜிட்டல் அசெட் வாலெட். இந்த ப்ராஜெக்டில் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து போட்ட கேபிட்டலை விட கூடுதலாக பல மடங்கு வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக கம்பெனி $40 கொடுக்குறாங்க. அந்த $40 வச்சு நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணலாம். டெய்லி சைன்இன் பண்ணுறது மூலம் ஏர்ன் பண்ணலாம். லக்கி ட்ரோ மூலம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன செய்யலாம், டெய்லி ஏர்ன் பண்ணலாம். அது சம்மந்தமாக நாங்கள் வேறு வீடியோ போட்டிக்கிறோம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. $12 ஆயிக்கலாம், $50 ஆயிக்கலாம், அல்லது 75 ஆயிக்கலாம், அல்லது வந்து 220, மேக்ஸிமமே $220 பேக்கேஜ் தான் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட 4 வகையான பேக்கேஜஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த பேக்கேஜில் வேண்டாலும் உள்ளுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். இது இன்வெஸ்டர் மாறு. நெட்வொர்க்கர்ஸ் மாறு அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணி நீங்கள் வெறும் $12 இருந்தால் கூட, நேற்று எங்களோட டீமில் ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தார். $12 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட $550 ஏர்ன் பண்ணிக்கிறார். இன்றைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் காலையில் 9:57. அப்போ $12 ஸ்டார்ட் பண்ணி $550 ஏர்ன் பண்ணலாம்டா. அது எப்படி ஏர்ன் பண்ணார்? டீம் இன்கமால். ஸோ ஹியூஜ் இன்கம் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இது எல்லாம் பற்றி நாங்கள் இதில் பேசலை. வேறு வீடியோகள் நாங்கள் போட்டிக்கிறோம், அதில் பார்க்கலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக மேக் பண்ணுறோம்டா, நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னால் லைவாக ஒரு விட்ரோலையும் பார்த்துடலாம். லைவாக ஒரு விட்ரோவில் போட்டு, ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறது வந்து விட்ரோவில், அதாவது மணி எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மணி இங்கே விட்ரோல் தராங்களா செக் பண்ணி, அதெல்லாம் எவ்வளோ குயிக்காக தராங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தராங்க, அது சம்மந்தமாக பார்த்துருவோம். இந்த வீடியோக்கான ஃபுல் ரீசன் வந்து ஒரு இன்வெஸ்டர், ஓகே, இது வந்து சின்ன அமௌண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணவும் மேலும். நான் சொன்ன மாதிரி வெறும் $12 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணவும் மேலும். $12 கொடுத்தாலே $1 தராங்க. இது சம்மந்தமாக நீங்கள் உங்களோட அப்ளைனரோட கதைச்சி கொள்ளுங்கள் அந்த வீடியோ அனுப்புகிற மூலம், அல்லது குரூப்பில் அட்மினை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த வீடியோ எதுக்காகன்னு சொன்னால், ஒரு இன்வெஸ்டர் வாராரு. நான் உங்களுக்கு சொல்கிறது, $112 ரெடி பண்ணுங்கள். $112 நீங்கள் ரெடி பண்ணிங்களா இருந்தால், நான் தர பிளான் படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா இருந்தால், ஒரு நாளைக்கு $13 என்ன செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். $13 to $14 என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாம். அப்போ டோட்டலாக நீங்கள் $110 போட்டிங்களா இருந்தால், $112 போட்டிங்களா இருந்தால், ஒரு நாளையில் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க, $13-14 ஏர்ன் பண்ணால் வெறும் 7 நாளில், வெறும் 7 to 8 டேஸில் நீங்கள் போட்ட கேபிட்டலை ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லாமே ப்ராஃபிட் தான். இதுக்கான பிளானாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதாவது ஒருத்தர் $112 ஸ்டார்ட் பண்ணி டெய்லி $14 ஏர்ன் பண்ணுறது, டோட்டலாக 7 இருந்து 8 நாளைக்குள்ளே அவருடைய கேபிட்டலை சேவ் பண்ணி கொள்வார். அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் ஆகிக்கும். ஸோ இந்த பிளானை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாங்கள் விட்ரோவில் கிளிக் பண்ணிடுவோம். விட்ரோலுக்கு நாங்கள் போகணுமா இருந்தால் என்ன செய்யணும், எங்களோட எசட்டை பார்க்கணும். எசட்டில் எத்தனை $, இருக்குது, கிட்டத்தட்ட 67 இருக்குது. மினிமம் $2 இருந்தால் என்ன செய்யலாம், நாங்கள் விட்ரோவல் பண்ணலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரைட், நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், விட்ரோவில் கிளிக் பண்ண போகிறோம். விட்ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து PEP20 நெட்வொர்க்கில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா PEP20 வந்து மினிமம் $2 விட்ரோவல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $6, TRC20 $6 மினிமம் இருக்குது. ஸோ நாங்கள் PEP20 கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே PEP20 செலக்ட் ஆகிட்டு, இங்கே அட்ரஸை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஸ்பாட்டில் காப்பி பண்ணி போடலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி எட் பண்ணி வச்சுருந்தீங்களா இருந்தால் ப்ரொஃபைலில் போய்த்து, இதை நான் ஆல்ரெடி எட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால் நான் என்னோடய அட்ரஸை ஜஸ்ட் டச் பண்ணி இங்கே இருக்கிற அட்ரஸை கிளிக் பண்ணி கொள்கிறேன். அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓல் கொடுக்குறேன். ஓல் கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 7ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறோம். ரைட், இப்போ என்ன செய்கிறோம், விட்ரோவில் கிளிக் பண்ண போகிறோம். விட்ரோவில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். மைனிங் ஃபீஸ் வந்து $1. அதே மாதிரி சேரிட்டி ஃபண்ட் வந்து 10% எங்களுக்கு சார்ஜ் விட்டுறாங்க. இந்த சேரிட்டி ஃபண்டெல்லாம் பெரிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. சிலவங்க சாதாரண மெம்பர்ஸாக கூட ஈக்கலாம். $12 போட்டாலும் ஒரு சாதாரண மெம்பர்ஸாக ஈக்கலாம். ஆனால் பெரிய பெரிய நாட்டுகளில், ஒவ்வொரு கவுண்ட்ரிகளில், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, இந்தியா, அதே மாதிரி UK, US, எந்த சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆஃப்ரிக்கா, எந்த நாடாக இருந்தாலும் அங்கே ஒரு அசம்பாவிதங்கள், ஒரு வெள்ளம் அல்லது சூறாவளி அல்லது ஒரு நெருப்பு, தீப்பரவல், இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் பொழுது, அல்லது அநாத ஆசிரமங்கள் அல்லது
பிள்ளைகள் மூலம் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருக்கக்கூடிய முதியோர் இல்லம் இப்படியான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க இவங்க சேரிட்டி ஃபண்ட்னு சொல்லி இந்த சார்ஜஸ் எடுத்து உதவி செய்கிறாங்க. அப்போ வெறும் $12.5 போட்டு நாங்கள் விட்ரோல் பண்ணுறது மூலம் இப்படியான இடங்களுக்கு எங்கள்ட என்ன செய்யுது எங்களால் ஒரு பங்கு அவங்களுக்கு உதவி செய்யப்படுது. அது மூலம் நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், நான் ஏன் விட்ரோவல் அதாவது பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால் விட்ரோலுக்கு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்கிறது எல்லாமே இதுக்கு முன்னால் எல்லாமே நிறைய ஃபெயிலியரை பார்த்துக்கிறோம். ஸோ இவங்களோட விட்ரோல் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிக்குது, இவங்க விட்ரோல் தராங்களா இது சம்மந்தமாக பார்க்குறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ரைட், இப்போ வெரிஃபிகேஷன் கோடை நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ரைட், வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ எங்களோட இமெயிலை போய்ட்டு செக் பண்ணுவோம். நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கு எங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று வந்திருக்கும். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரைட், பிபிஎம் சென்டர்லேருந்து எங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று வந்து 9317. நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பாஸ்வேர்டு அங்கே கொடுக்குறோம். 9317 கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். விட்ரோவல் சக்ஸஸ்ஃபுல். இங்கே பேலன்ஸ் எல்லாம் மைனஸ் ஆகிட்டு டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 7 மாதம் 8ஆம் தேதி 10:02 அதாவது 10:02. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், விட்ரோவில் போயிட்டு செக் பண்ணிக்கொள்வோம். ஹிஸ்ட்ரியை போய்ட்டு செக் பண்ணோம்டா இந்த பாருங்கள், இது எல்லாமே நாங்கள் பாருங்கள் 10:12 நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எங்களோட விட்ரோவல் நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துட்டு பாருங்கள். இந்த இது யாருக்காவது விளங்குதா, USDT டிபாசிட் ப்ராசஸிங்னு சொல்லி USDT 16 அதாவது $60 என்ன செஞ்சுக்குது விட்ரோல் எங்களுக்கு ரிஷ்யூ ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 67 விட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆனால் 60 அங்கே இது காரணம் என்ன, எங்களோட விட்ரோல் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து. ரைட், இப்போ ஒரு விட்ரோல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். ரைட், இப்போ எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இப்போ இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் கொண்டு வரும்பொழுதே சொன்னாங்க நிறைய பேர் இது ஒரு கிழமை கூட போகாது, 10 நாள் கூட போகாது. இன்றைக்கு பாருங்கள் 1 மந்த்துக்கு கூடுதலாக நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கே விட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறோங்க. பாருங்கள் 67, 11, 64, 52, 62, 45, 30, 34, 41, 37, 30 விட்ரோல் பண்ணி கொண்டே இருக்கிறோம் எவ்ரிடே. ஸோ இந்த ப்ரொஜெக்டை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம், MDAW ப்ரொஜெக்ட். இதில் ஓகே சார், இப்போ விட்ரோல்லாம் நீங்கள் போட்டிங்க, விட்ரோல் இன்ஸ்டண்ட்டாக ஓகே சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஜெக்ட். இப்போ நாங்கள் நான் ஒரு இன்வெஸ்டர் சார். இந்த ஒரு இன்வெஸ்டர் $110 நான் போட்டு எப்படி நாங்கள் ஒரு நாளைக்கு $13.5 ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட், MDAW ப்ரொஜெக்ட் இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்கிறோம்டா, நீங்கள் இந்த இடத்துல வாரீங்க. ரைட், இந்த இடத்துல வாரீங்க, என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. இது நீங்கள் ரைட். இப்போ என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு இல்லையா, அதாவது நீங்கள் யாரையும் ரெஃபர் உங்களுக்கு தெரியும், யாராவது பிளானை பற்றி மற்றவங்க டீட்டெயில்ஸ் தெரியாட்டி திருப்பி கேட்டு உங்களோட அப்ளைனரை பற்றி கேட்டு பாருங்கள். நீங்கள் $12.5 என்ன செய்யலாம், ஜாயின்ட் ஆகலாம். உங்களுக்கு டெய்லி என்ன செய்யும், ஒவ்வொரு டாலர் கிடைக்கும். இது நான் பேச போகிறது மெயினாக $75. $75 எங்களுக்கு டெய்லி எவ்வளோ கிடைக்கும், பிளான் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு $6 கிடைக்கும். ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு கொஷன், நான் 75 பை பண்ணணுமாக இருந்தால் 3 பேரை இன்வைட் பண்ணணும். இது கம்பெனியோட ரூல்ஸ். கம்பெனி என்ன ரூல்ஸ் தராங்க, நீங்கள் 75 சும்மா நினச்ச மாதிரி எல்லாருக்கும் வாங்கிட்டு போக இயலாது. நீங்கள் 75 வாங்கணுமா இருந்தால் 3 பேரை ரெஃபர் பண்ணிக்கணும் இப்படின்னு சொல்லி கம்பெனி ஒரு ரூல்ஸை தராங்க. ஸோ இந்த 3 பேர், இப்போ ஒரு டாக்டர் வாராரு சார், எனக்கு 3 பேரெல்லாம் ரெஃபர் பண்ண முடியாது, எனக்கு என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். 112 நான் சொன்ன மாதிரி $112 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்காகத்தான் கம்பெனி என்ன செஞ்சுக்கிறாங்க, சப் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷனை தந்திக்கிறாங்க. இந்த சப் அக்கௌண்ட் ஆப்ஷனை உங்களோட லீடர்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி நாங்கள் அது சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிறோம், வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினை கண்டக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற குரூப் லிங்கில் ஜாயின்ட் ஆகி அட்மினை கண்டக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற சிஸ்டம் தரோம். இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை, நல்லா ஞாபகம் வைங்க. முதலாவது ஐடி என்ன செய்ய போகிறீங்க, இது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் ஃபோன் நம்பர் வச்சு ஜாயின் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது இந்த இடத்துல என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களோட அதே இமெயில் நீங்கள் புதுசாக உங்களோட லிங்கை காப்பி பண்ணி உங்களோட புது இமெயில் கொடுத்து புது ஃபோன் வச்சு ஃபேமிலியில் உள்ள ஃபோனெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. அதே மொபைலில் என்ன செய்யலாம், 3 அக்கௌண்ட் அதே ஃபோனில்
அதே டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் யூசர் நேம் மட்டும்தான் மாற்றணும். இமெயில், ஃபோன் நம்பர் எதுவுமே போட தேவையில்லை. இது சம்மந்தமாக தனி வீடியோ போடுவோம். அதை பற்றி சப் அக்கௌண்ட்டை பற்றி பேசினா உங்களுக்கு டைம் போயிடும். நான் என்ன சொல்கிறேன்டா, உங்களுக்கு தேவை 3 ஐடி. கம்பெனி சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 ஐடி தேவை. இதை நீங்கள் ஓனாகவே ஒரே டிவைஸில் ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ளே சப் அக்கௌண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல 3 ஐடி போடுறீங்க. இப்போ என்ன செய்யுங்க, முதலாவது ஐடிக்கு $12.5 போடுங்க. $12.5. ரைட்டா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, $12.5 போட்டால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம்? $1 வரும். $1 வந்துருச்சா? ரைட். இப்போ இந்த முதலாவது அக்கௌண்ட்டில் $75 போடுங்க. $75 போட்டால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்கம்? $6 வரும். அப்போ இங்கே $1, இங்கே $6. அப்போ டோட்டலாக $7 வருது. இந்த இடத்துல $12.5 போடுங்க. 12.5. இந்த இடத்துல 12.5. ரைட். இப்போ இங்கே இந்த அக்கௌண்ட்டுக்கு எத்தனை $1 வரப்போகுது? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1, இங்கேயும் 1. அப்போ கீழே 1 மார்க் பண்ணிக்கொள்வோம். அப்போ டோட்டலாக எத்தனை வரப்போகுது? 6, 3 கிட்டத்தட்ட $9 உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரப்போகுது. கிளியராக உங்களுக்கு? அப்போ $9 வருவதுண்டா. இப்போ இது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் இன்கம் இல்லாமல் உங்களோட டெய்லி இன்கம் மட்டும். இப்போ நெட்வொர்க் இன்கம்மை பார்ப்போம். ரைட். இப்போ கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ரைட். இப்போ இவர் வந்து $6 ஏர்ன் பண்ணுறதால உங்களுக்கு வந்து 50%. இவங்க இந்த 3 ஐடியும் உங்களுக்கு எங்கே வைக்கிறாங்க? உங்களோட லெவல் 1 தான் வைக்கிறாங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஃபர் இன்கம் $3 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 9ஓட என்ன செய்யுங்க, 3 கூட்டுங்க. ரைட். இவர் வந்து $1 ஏர்ன் பண்ணால் உங்களுக்கு 50% எத்தனை? $0.5 கிடைக்கும். அப்போ இதோட என்ன செய்யுங்க, 0.5 கூட்டுங்க. ஸோ இவர்கிட்டையும் இது என்ன செய்யும்? 0.5 கிடைக்கும். அப்போ டோட்டலாக பாருங்கள், 9, 3 எத்தனை? அப்போ இவரத்தில் டோட்டலாக நாங்கள் $1 போட்டுக்கொள்வோம். அப்போ இதை வந்து 0 கட் பண்ணிவிட்டு $1 போட்டுக்கொள்வோம். ஏன்டா இவர்கிட்ட இந்த $1/2 கிடைக்கும், இவர்கிட்ட இந்த $1/2 கிடைக்கும். அப்போ டோட்டலாக $1. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 9, 3 12, இவரிடத்துல 1. டோட்டலாக $13 ஒரு நாளைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக எத்தனை? யாரையும் ரெஃபர் பண்ணிங்களா? இல்லை. டோட்டலாக $13 ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எத்தனை? இந்த இடத்துல 12.5 போட்டிங்க, 12.5. இந்த இடத்துல 75 போட்டிங்க, இந்த இடத்துல 12.5 போட்டிங்க, இந்த இடத்துல 12.5 போட்டிங்க. அப்போ டோட்டலாக 75, 12.5ல் 3 எத்தனை? 36, 37.5. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். 7, 30, 30 சாரி 70, 30, 100, $112 போட்டிக்கிறீங்க. $112 இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நாளைக்கு வந்து $13 ஏர்ன் பண்ண போகிறீங்க. அப்போ $112 நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு $13 படி 7 நாளைக்கு இன்கம்மை பாருங்கள். 7-8 நாளைக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் இந்த இடத்துல சேஃப் ஆகிடுது. அதுக்கு பிறகு கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். மற்றது நீங்கள் இல்லை சார் எனக்கு 110 போட இயலாது, எனக்கு வந்து நான் 12.5 வர போகிறேன்டா, அதுக்குள்ளேயே வீடியோ வைக்கிது, நீங்கள் பாருங்கள். உங்களோட அப்ளைனரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது எங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸை கேளுங்க, சொல்லித்தரோம். இந்த வீடியோ அதாவது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா யாரையும் ரெஃபர் பண்ணாமல், ரைட், அதை நாங்கள் இதுக்குள்ளேயே பார்த்துருவோம். உங்களுக்கு நான் லைவ்லேயே ஷோ பண்ணிடுறேன் அந்த சப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. சப் அக்கௌண்ட் சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதோடு இப்படி தாங்கிக்கும். உங்களோட டொப் ஐடியை முதலாவது நீங்கள் உங்களோட அப்ளைனரில் லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரொஃபைல். நீங்கள் டொப் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்களுக்குண்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போடணும், உங்களோட இமெயில் போடணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்போ என்ன செய்யுங்க, இந்த லொகோவை டச் பண்ணுங்கள். லொகோவை டச் பண்ணால் அந்த இடத்துல பாருங்கள் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்றிக்கும், கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஸ்விட்சை டச் பண்ணுங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினா எப்படி கேட்கும், உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், இமெயில் கேட்கும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு யூசர் ஐடி. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட டொப் ஐடி இருக்குன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல
முதலாவது ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்க, ரெண்டாவது ஐடி, மூணாவது. இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல முதலாவது ஐடி கிரியேட் பண்ணும்பொழுது இப்போ நான் சொன்னால் ரக்கீப் 1 போட்டுறேன், ரக்கீப் 1. அதே மாதிரி போட்டு கிரியேட்டை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிளியரா? இப்போ ரெண்டாவது ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். சேம் அதே மெத்தடில் வந்து ரக்கீப் 2 போட போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், கிரியேட்டை கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரக்கீப் 3 கொடுக்க போகிறோம். ரக்கீப் 3 கொடுத்து என்ன செய்ய போகிறோம், கிரியேட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஐடியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ 3 ஐடி கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ பெக் வாங்க. பெக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஹோம் பேஜில் இப்படி 3 அக்கௌண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் டொப் ஐடியில் இருந்து பாருங்கள், ஒரேஞ்ச் கலர் இருக்குது. ஒரேஞ்ச் கலர் இருக்கிறது உங்களோட இமெயிலோட ஷோ ஆகும், உங்களோட டொப் ஐடி. அதாவது இந்த இடத்துல பாருங்கள், ரக்கீப் 4, ரக்கீப் 3, ரக்கீப் 2 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சப் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த சப் அக்கௌண்ட் 2க்குள்ளே லொகின் பண்ண போகிறீங்களா, இந்த ஜஸ்ட் இந்த இடத்த டச் பண்ணால் போதும். பாருங்கள், ஜஸ்ட் டச் பண்ணால் இந்த ஒரேஞ்ச் கலர் இங்கே வந்துச்சு. ஒரேஞ்ச் கலர் இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஆஷ் கலருக்கு மாறிட்டு, சாம்ப கலருக்கு மாறிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யலாம், இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே முன்னுக்கு போயிட்டு பேக்கேஜ் எல்லாம் வாங்கி எல்லாம் செய்யலாம். இப்படி தான் சப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அப்ளைனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறோம், கட்டாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.